இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பிரெட் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க. இது நான் எடுத்துக்கிறது இன்னைக்கு என்ன பிரெட்னு பார்த்தீங்கன்னா கோதுமை பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கடையில இருந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி ரோஸ்ட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறது எத்தனை முட்டைன்னு பார்த்தீங்கன்னா 2 முட்டை தான் எடுக்க போகிறோம். 2 முட்டையை எடுத்து நல்லா உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். சர்க்கரை நல்லா கலங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா பாருங்க, நல்லா கலங்கி வந்துருச்சு. கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துப்போம். கொஞ்சமா சால்ட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த கொஞ்சத்தை சால்ட் சேர்த்துப்போம். இப்போ நான் பிரெட்டை வந்துட்டு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பிரெட்டு எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரெட்டை முட்டையோட நனைச்சி எடுத்துப்போம். நல்லா டிப் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துட்டு இப்போ நம்ம டைரெக்டாக தவா கொண்டு போய் வச்சுக்கோம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துப்போம். மூணு பீஸ் சேர்த்துருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். நல்லா செவந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம எடுத்துருவோம். அடுத்தது இப்போ நல்லா பிரெட்டு நல்லா ரெடியாகி வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. இப்போ எடுத்துப்போம். நல்லா ரெடியாகி வந்துருச்சு. செஞ்ச பிரெட் ரோஸ்ட்டு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.